வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கும் இந்த சாலிட் டிட்டர்ஜென்ட், சாலிட்னா இந்த பவுடர் டிட்டர்ஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலாக மிஷினுக்கெலாம் யூஸ் பண்ணாரும் இந்த டிட்டர்ஜென்ட் பவுட்ரு வாங்குவோம், இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் லிக்விட் வாங்குவோம். ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதோட ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினுக்கு நம்ம தனியாக பவுடர் வாங்குவோம், இல்லை லிக்விட் வாங்குவோம். அதே மாதிரி டாப் லோட் வாஷிங் மிஷினுக்கும் தனியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னொன்று, டாப் லோடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறத ஃப்ரண்ட் லோடுக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த நார்மல் பவுடரவே மிஷினுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த டாப் லோட், ஃப்ரண்ட் லோடு, இல்லை நார்மலாக ஹேண்ட் வாஷ்க்கு தனி பவுடர் இருக்குது. ஸோ இந்த 3 பவுடருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம்பிளான ஒரு டிஃப்ரென்ஸ் தான், பெரிய அளவில் போட்டு நம்ம மண்டையை குழப்புற அளவு பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. ஸோ இந்த 3க்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுரை வர்றது, லேத்தர் இல்லை சட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். நம்ம தமிழில் நுரை, அதாவது அதில் வர்ற அந்த பபுள்ஸ் வந்து நிறையா பபுள்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை நுரை நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும். நுரைங்கிறது தான் இந்த 3 டிட்டர்ஜென்ட்லையும் வேரி ஆகுது. ஹேண்ட் வாஷ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிட்டர்ஜென்ட்லலாம் அதிகமாக நுரை வர்றது மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. மெஷின் வாஷுக்கு கொஞ்சம் கம்மியாக வர்றது மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. மெஷின் வாஷ்லேயும் இன்னொன்று டாப் லோடு இருக்குது, ஃப்ரண்ட் லோடு இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த டாப் லோடில் வந்து யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் எல்லாமே நுரை வந்து ஜாஸ்தியாக வரணும். ஏன்னா அதோட ஒர்க்கிங் சைக்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது அதிகமாக தண்ணி வந்து யூஸ் பண்ணோம் டாப் லோடு வாஷிங் மிஷின். ஸோ அதனால் இதில் அதிகமாக நுரை வர்றதுனால பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃப்ரண்ட் லோடை பொறுத்த வரையில் வாட்டர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. நீங்கள் டாப் லோடை கம்பேர் பண்ணாரோ ரொம்பவே கம்மி. ஸோ அதிகமாக நுரை வந்துச்சுன்னா அந்த டிட்டர்ஜென்ட் எல்லாமே இந்த துணியில் அப்படியே ஸ்டிக் ஆகிருக்கும். கம்மியான தண்ணியில் ஒரு நல்ல ஆக்டிவ் வாஷ் கொடுக்கறது மாதிரி இந்த ஃப்ரண்ட் லோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டாப் லோடில் அதிகமாக நுரை வரும், ஃப்ரண்ட் லோடில் வந்து கொஞ்சம் கம்மியாக நுரை வரும். ஸோ இது லிக்விடுக்கும் பொருந்தும். லிக்விட்லேயும் இதே மாதிரி தான், அதிகமாக நுரை வந்து டாப் லோட் மிஷினில் வரும், ஃப்ரண்ட் லோட் மிஷினில் கொஞ்சம் கம்மியாக நுரை வரும். ஸோ இப்போ இதில் வந்து லிக்விட் பெஸ்ட்டாக நம்ம இல்லை இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா, காஸ்ட் வைஸ் பவுடர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லிக்விடை கம்பேர் பண்ணாரோம். ஸோ இந்த பவுடரை விட லிக்விட் ஒரு 50 ரூபா எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம பவுடர் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் போடும் இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. அதாவது பாக்கெட் மாதிரி இருக்கும், நீங்கள் அதை அப்படியே ஒன்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோதான். டிட்டர்ஜென்ட்டு பவுடரும் தனியாக மெஷர் பண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை. இந்த பவுடர்னாலும் அதை மெஷர் பண்ணியெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த பவுடர்னால் அப்படியே ஒரு பாக்கெட் எடுத்து உள்ளே போட்டுடலாம் மிஷினுக்குள்ளாடி, அவ்வளோதான். இந்த மாதிரி மெஷர்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ ஆனால் அதை வந்து இந்தியாவில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த போடை வந்து இது யூஎஸ் மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது டிட்டர்ஜென்ட்டும் இந்த லிக்விடும் தான். ஸோ இந்த லிக்விட் பெஸ்ட்டாக இல்லை இந்த பவுடர் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக லிக்விட் தான் பெஸ்ட்டு. ஸோ எதனால் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். காஸ்ட் வைஸ்னு பார்த்தீங்கன்னா பவுடர் தான். ஸோ அதனால் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால பெரிய தப்பா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அது ஒரு 50 ரூபா கம்மியாகுது. ஸோ நம்ம அடிக்கடி நிறைய கிளாத்தை போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம லிக்விடை கம்பேர் பண்ணாரோ பவுடர் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பட் இந்த லிக்விட் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 3-4 வருஷமாக லிக்விட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுக்குள்ளே ரீசனே சொல்லிடுறேன். இதுக்கும் ஒரு சின்ன ஸ்டோரியில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த இன்ஸ்டால் பண்ண வர்றவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஐஎஃப்பியில் தனியாக வந்து இந்த வாஷிங் லிக்விட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட. ஸோ அதனால் அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம், பட் அந்த விஷயம் தான் உண்மை. நான் அப்புறம் ரெஃபர் பண்ணாரோ அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து நார்மலாக இந்த லிக்விட், அந்த பவுடர் டிட்டர்ஜென்ட்லாம் நீங்கள் வாங்கி போட வேண்டாம். ஸோ எங்கள்கிட்ட வந்து தனியாக ஐஎஃப்பிக்கு லிக்விட் இருக்குது. ஸோ ஐஎஃப்பியில் இன்றைக்கி எல்லா பிராண்டுமே வச்சுருக்காங்க தனியாக அவங்க லிக்விட். ஸோ அவங்களோட லிக்விடை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கால்சியம் டெபாசிஷன்லாம் மிஷினில் வராது. அதனால் உங்களோட மிஷினோட ட்ரம் லைஃபு அதிகமாக இருக்கும். இன்னொன்று இந்த ப்ளீச்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பவுடரில். பட் இந்த லிக்விடில் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அப்போ வந்து ஐஎஃப்பி வாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் 2 மாதம் அதை கண்டினியூ பண்ணோம். அப்புறம் அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் நார்மலாக வேறு நம்ம ஏரியல் இல்லைனா நாங்கள் வந்து சர்ஃப் எக்ஸலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ நான் இப்போ வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் எதனால் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நான் குளோரினேட்டட் ப்ளீச் வந்து லிக்விடில் வந்து நம்மளுக்கு இருக்காது. பட் இந்த பவுடரில் வந்து இந்த ப்ளீச்செல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் கிளாத்தெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே வளரிடும், அதாவது ஒயிட்னிங் ஆயிரும். இந்த பவுடரில் இருக்கிற டெபாசிஷன் எல்லாமே உங்களோட மிஷினோட ட்ரம்மில் வந்து ஸ்டிக்காக வாய்ப்பு இருக்குது. இதனால் ட்ரம்மோட லைஃப் வந்து, அதுவும் குறிப்பாக ஃப்ரண்ட் லோடு இந்த ட்ரம்மெல்லாம் நாசாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக லிக்விடுங்கிற நேரம் ஈஸியாக டிசால்வ் ஆயிரும். அதே இது நீங்கள் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசால்வ் ஆகிற கொஞ்சம் டைம் ஆகும்.
இதனால் நம்ம கிளாத்லலாம் சில நேரம் ஒயிட் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படியே இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் தான். நீங்கள் நார்மலாக ஒரு கிளாத்தை வந்து வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி இந்த காலர் சைட்ஸ்லாம் வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. அதாவது அந்த டிட்டர்ஜெண்ட்டை வந்து வச்சு ப்ரஷ் பண்ணுவீங்க, இல்லை அதில் அப்ளை பண்ணிட்டு தான் ரெண்டாவது நிறைய பேர் போடுவாங்க, கொஞ்சம் அதிகமாக சொட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா. ஸோ இது ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். இப்போ லாஸ்ட்டில் உள்ள கொஸ்டினுக்கு வரலாம். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் லோடில் உள்ளதை டாப் லோடுக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை நார்மலான அந்த டிட்டர்ஜென்ட் பவுடரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தெரியாமல் ஒருக்கா வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணாலும் அந்த கிளாத் வந்து ஈஸியாகவே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நல்ல ஒரு வாஷிங் குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டாப் லோடுக்குள்ளதை டாப் லோடுக்கே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போலாம் அப்படி டிசைன் பண்ணிட்டாங்க. பட் இந்த மிஷின் லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட். நீங்கள் ஒரு டாப் லோட் வாஷிங் மிஷின் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்ம எதுக்கு ஃப்ரண்ட் லோடு வாங்கி யூஸ் பண்ண போகிறோம்? சப்போஸ் ஏதாவது நீங்கள் மிஷினை மாற்ற நேரம் ஏதாவது மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாஷிங் மிஷின் எதுவோ அந்த டாப் லோடுனா டாப் லோடுக்குள்ளே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் லோடுனா ஃப்ரண்ட் லோடுக்குள்ளே வாங்கி யூஸ் பண்ணுறது தான் பெட்டரான சாய்ஸ். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் லோடுக்கும் ஃப்ரண்ட் லோடுக்கும் தனியாலாம் வந்து லிக்விட் கிடையாது, காமனாக தான் லிக்விட் வச்சுருந்தாங்க. ஸோ மிஷின் வாஷ்க்கு தனியாக வச்சுருந்தாங்க, அப்புறம் அந்த ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறக்கூடிய இந்த டிட்டர்ஜென்ட் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் இந்த டாப் லோட் ஃப்ரண்ட் லோட் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போவும் நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டாப் லோடு ஃப்ரண்ட் லோடுக்கு சேர்த்தே டிட்டர்ஜென்ட் வச்சுருக்குறாங்க. அதாவது காமன், நீங்கள் டாப் லோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட டிட்டர்ஜென்ட்டை, ஃப்ரண்ட் லோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிட்டர்ஜென்ட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் சொன்னது மாதிரி இந்த ஃப்ரண்ட் லோடுக்கும் டாப் லோடுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. மிஷின் லிக்விடுக்கும் இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விடுக்கும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர அந்த ஃப்ரண்ட் லோடுக்கும் டாப் லோடுக்கும் இந்த லேத்தர், அதாவது அந்த நுரை ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், வேறு எல்லாமே சேமான கான்செப்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் காமனாக இருக்கிற இந்த மெஷின் வாஷ்க்குள்ள லிக்விட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதே இது நீங்கள் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த நார்மலாக யூஸ் பண்ண டிட்டர்ஜென்ட் கூட யூஸ் பண்ணலாம், மிஷின் லிக்விட் தான் போடணும் அப்படின்னு தேவையில்லை. இன்னொன்று நீங்கள் கேட்பீங்க, ஹேண்ட் வாஷிங்க்கெலாம் யூஸ் பண்ண டிட்டர்ஜென்ட்டை மிஷின் வாஷிங்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நிறைய நுரை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நுரை வர்றதுனால உங்களோட கிளாத்தோட வாஷிங் குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும், நல்ல ஒரு வாஷிங் கிடைக்காது. இன்னொன்று நீங்கள் இந்த மிஷின் வாஷ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கிரானுல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எஃபெக்டிவாக வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த மிஷினுக்குள்ளே டிட்டர்ஜென்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த நார்மலாக இந்த ஹேண்ட் வாஷிங்க்கு யூஸ் பண்ண டிட்டர்ஜென்ட்டில் அதெல்லாம் இருக்காது, கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நார்மல் பவுடரை கம்பேர் பண்ணாலும் கொஞ்சமே எஃபெக்டிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பெரிய பிராண்டு தான் போகணுன்னு இல்லை, சீப்பான ரேட்லேயே இருக்குது நிறைய டிட்டர்ஜென்ட், நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் வந்து 5 லிட்டர்லாம் வந்து உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்கள் நார்மலாக இது ஒரு சர்ஃப் எக்ஸலோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் வாங்கினா 200 ரூபா கிட்ட ஆகும் 1 லிட்டர். பட் 5 லிட்டர் கேன் நீங்கள் வாங்கினீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயே இருக்குது. 5 லிட்டர் வந்து 500 ரூபாய்க்கு ஒரு பெரிய கேன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 லிட்டரில் உள்ள கேனோட பெஸ்ட் பை லிங்கை வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆன்லைனில் மட்டும் இருக்காது, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கூட இருக்கும், நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் அது ஒரே ரேட்டு தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. டாப் லோடும் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த லிக்யூடு யூஸ் பண்ணலாமா பவுடர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ருஜு ஃபார் இன்ஃபர்மேஷன்.